ஹலோ மம்மி. ஸோ இன்றைக்கி வந்து ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை துவையல் தான் வந்து செய்ய போகிறோம். ரைஸோட முருங்கை இலை துவையல் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா ப்ரௌனாக அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு சின்ன பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நல்லா சுருள வதங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு ஸோ அதோட பச்சை வாசமும் போகணும். முருங்கை இலை வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா சுருள வதங்கிடணும். அந்த அளவுக்கு வதங்கினா தான் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதனால் வந்து கீரை வந்து நல்லா வெந்துடணும். ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி இதாயிரும். நீங்கள் வாயில் சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கிடுச்சுன்னு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு சிட்டி புளி வச்சுக்கோங்க. புளி வச்சு அரைக்கும் போது அந்த டேங்கினஸும் இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியாக விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து மணத்தக்காளி கீரையிலையும் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ரெசிபியோட லிங்க்கும் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். மறக்காம பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.